ஆய்ந்து உபதேசியால் புனித வனத்து சிறப்பாருக்கு நன்றி கூறி பாடல்படுகிறது. வளமை தங்கம் கல்பட்டில் நலமுடன் வீட்டிருக்கும் வனத்து சின்ன பாரே பாவா, உந்தன் மகிமை உரைக்க முடியும் என்னவா. வளமை தங்கும் கல்பட்டில் நலமுடன் வீட்டிருக்கும் வனத்து சின்ன பாரே பாவா, உந்தன் மகிமை உரைக்க முடியும் என்னவா. மேகப்பிராயம் 12 மாயா உலகை விட்டு தாயும் தந்தையும் இறக்க தனிமையகன் தனியுற்று நின்றும் இருக்க வேத கலக்கத்தினாலே பலவிதமான மனதுயிரடைந்து மறந்தும் இருக்க காட்டி கொடுக்க துணிந்தான். ஆமான் அவன் ஆட்சி தனக்கு நினைத்தான். வளமை தங்கங்கள் பட்டில் நலமுடன் வீட்டிருக்கும் வனத்து சின்ன பாரே பாவா, உந்தன் மகிமை உரைக்க முடியும் இழவான். அந்நிய காலங்கத்தில் வந்ததோர் விந்தையகன் அந்தோனியாரை அனுப்ப கம்பளத்தினால் அவர் உம்மை பாதிந்து அடக்க 2 சிங்கங்களும் கல்லறை தொண்ட தங்களை வாழ்ந்தோர் மங்களம் பாட சிறப்பாய் எழுந்து செல்லவா. சர்வேசனிடமும் முழுமும் வரமும் பெற்றவா. வளமை தங்கும் கல்பட்டில் நலமுடன் வீட்டிருக்கும் வனத்து சின்ன பாரே பாவா, உந்தன் மகிமை உரைக்க முடியும் இனப்பான். ஈனருக்கு பயந்து கானகத்தை அடைந்து ஓனாயை பின்பற்றி சென்று கல்குவையதை புரட்டி ஞானமாய் தவம் புரிந்து சஞ்சோலையை தடுத்து சுனையை குடித்து ஆலயந்தோறும் அணிந்திருந்தது கர்த்தர் ஒருவர் அறிய 90 வருடம் உற்ற தவமும் புரிந்தார். வளமை தங்கும் கல்பட்டில் நலமுடன் வீட்டிருக்கும் வனத்து சின்ன பாரே பாவா, உந்தன் மகிமை உரைக்க முடியும் என்னவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.